ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இதுக்கு பேர் புளி மிளகாய். நம்ம மூர் மிளகாய் மாதிரி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் தாளித்து அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக நெய் வாசனையோடு இருக்கும் இந்த புளி மிளகாய். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்மளோட இந்த மாதிரி காய வச்சு செய்கிற வத்தல், ஊறுகாய், இந்த வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். இந்த புளிப்பு சுவை நம்ம அப்புறமா மழை காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லேயும் சாப்பிட்றப்ப நமக்கு தேவையான விட்டமின் சியை கொடுக்கும். அப்போ நமக்கு குளிர்காலத்தில் வர தொந்தரவுகளுக்கு, நோய்களுக்கு எதிர்க்கிறதுக்கு நமக்கு உடம்புக்கு விட்டமின் சி ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் சம்மரில் வத்தல் போட்டு வச்சு வின்டர்லேயும் மழை பெய்கிற காலங்கள்லேயும் இதை செய்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ரெசிபி இது. கடையில் மோர் மிளகாய்க்கு கிடைக்கிற மிளகாயே நீங்கள் இதுக்கும் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மிளகாய் கிடைக்கல அப்படின்னா எந்த மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். மீடியம் காரம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்ததுன்னா நமக்கு எடுக்கிறப்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், ஒன்று சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மிளகாயை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குச்சியோ இல்லை ஃபோர்க்கோ இல்லை ஒரு கம்பி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ அந்த புளி உப்பெல்லாம் உள்ளே இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா அதை 2 கப் தண்ணியில் கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த உப்பு கல்லுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கல்லுப்பையும் ஒரு தடவை நல்லா வதக்கி வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கிலீஷில் ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்குது. இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. புளி, மஞ்சள் தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த மிளகாய்களை எடுத்து போடலாம். நான் கிட்டத்தட்ட 1/4 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நல்ல ஹையில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ மிளகாயும் நல்ல ஹையில் தான் போட போகிறேன். இந்த மிளகாயை போட்டதுக்கப்புறமா நல்லா திரும்ப இன்னொரு தடவை கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வைக்கலாம். மிளகாய்கள் ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க. இந்த புளியை கொதிக்க வைக்காமல் மிளகாய்களை போட்டோம்னா இந்த மிளகாய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ இது நல்லா திரும்ப கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம கேஸை சிம்முக்கு கொண்டு போயிடலாம். ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் லேசாக திறந்த மாதிரி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தாலே இந்த மிளகாயெல்லாம் நல்லா வெந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நிறுத்திடலாம். இப்போ இது ரொம்ப சாஃப்டாக அப்படியே மசிஞ்சு போகிற அளவுக்கு ஆகக்கூடாது. நல்லா ஃபர்மாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். ஸோ 5 மினிட்ஸ் வேக வச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ வெந்திருக்கு பாருங்கள். இது இப்போ நான் ஈவினிங் செய்கிறேன். இது நல்லா இப்படியே இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நம்ம இதை அரிச்சு எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வைக்கலாம். இது இப்படியே இப்போ நைட்டு ஊறட்டும். நம்ம நேற்றுக்கு சாயங்காலம் செய்து வச்ச புளி மிளகாய் நல்லா நைட் ஃபுல்லும் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நான் இந்த மிளகாய்களை மட்டும் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தாம்பாளத்தில் போட்டு காய வைக்க போகிறேன். அந்த புளி தண்ணி நம்ம அப்படியே கொண்டு போய் மாடியில் வெயிலில் காய வச்சிட போகிறோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் இந்த காஞ்ச மிளகாயை தூக்கி திரும்ப இதில் போட்டு வைக்க போகிறோம். இந்த புளி தீர்ற வரைக்கும் நம்ம இதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மிளகாயில் நல்ல புளி இறங்கி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மிளகாய்களை மட்டும் எடுத்து இந்த தட்டில் போட்டுக்கலாம். நல்ல வெயிலில் காய வச்சோம்னா 2 இல்லை 3 நாளில் நல்லா காஞ்சி கிடச்சிரும் நமக்கு இது. இப்போ இந்த பாக்கி இருக்கிற புளியை மேலே ஒரு துணியோ சல்லடையோ ஏதாவது ஒன்று போட்டு இதையும் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த புளி தண்ணியை நம்ம லேசாக டேஸ்ட் பார்த்தோம், ஒரு ட்ராப் எடுத்து டேஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஒரு உப்பு கூட இருக்கிற மாதிரி இதில் போட்டுக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ ஆக்சுவலாக போடுறப்ப நம்ம ஒரு 3/4 பங்கு உப்பு போட்டோம்னா இது நல்லா காயிறப்ப இதில் வந்து கொஞ்சம் உப்பு கூட வந்துடும், ஏன்னா இது சுருங்கிடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு உப்பு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து 3/4 பங்கு உப்பு இப்போ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1 டே இது நல்லா காஞ்சிருக்கு. இதுவும் வந்து மாடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது, இதுவும் நல்லா கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை போட்டு நைட்டு நல்லா இதை ஊற வச்சுட்டு திரும்ப நாளைக்கு இதை எடுத்து வச்சு காய வைக்கலாம். இதில் எடுத்து போட்டு நல்லா அப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட புளி மிளகாய் நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலக்கலன்னு நல்ல சவுண்டு வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். எப்போ தேவையோ அப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் இதை மோர் மிளகாலாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பொரித்து வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். அப்புறம் இதையே கூட நம்ம மோர் மிளகா தாளிக்கிற மாதிரி மோர்கூழ் அப்புறம் புளிக்காய்ச்சல் அதுக்கெல்லாம் இதை வந்து நம்ம தாளிக்கலாம். உப்புமா அதுக்கெல்லாம் தாளித்தா அதையே தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து காய வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகாய்களை எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய்களை தேவைக்கு பொரித்து எடுத்துக்கிறது நல்லது. பொரித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 2-3 நாள்லேயே அது வந்து கொஞ்சம் பழைய ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ தேவையான அளவு பொரித்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி புளி சாதத்துக்கு தாளித்தாலும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு நெய் வாசனையோடு இருக்கும் இந்த மிளகாய். புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை.